உன் கைரேகையை வச்சு பார்க்கும்போது உன்னால ஒரு வேளையும் உருப்படியா பார்க்க முடியாது. அப்படியே நீ பார்த்தாலும் எவனாவது ஒருத்தன் ஊட பூந்து உன் தொழிலையே கெடுத்துருவான். என்ன சாமி கூட இருந்து பார்த்த மாதிரியே சொல்றீங்க? அது மட்டும் இல்ல, ஜான் ஏறுனா முளம் சறுக்குமே. சாமி குதிரைய வாங்கி கொடைக்கானல்ல புழைச்சுக்கலாம்னா சாரதா டீச்சர் மையே கொலைகேஸ்ல நீ மாட்டி விட தெரிஞ்சிய. சரி போனா போகுதுன்னு 4 மாடை வாங்கி பாலுக்கிறது புழைச்சுக்கலாம் பார்த்தா என்னை இடையிலே கூப்பிட்டு சீட்டு விளையாட வச்சு என் காசை பறிச்சு என்னை சின்னவனமா ஆக்க பார்த்தாங்க. தொலையில போனா தொல்லை இல்லாம இருக்கலாம்னு நாமக்கல்ல பெரட்டா போட்டு புழைச்சு பால் டாயில குடிச்சிட்டேன்னு சொல்லி கர்ணம் தப்புனா மரணம்னு அங்க இருந்து தப்பிச்சு வந்தீங்க. நம்ம சொந்த ஊரு தூத்துக்குடியில எம்எல்ஏவுக்கு நின்று நதிநீர் திட்டத்தை எடைச்சு வச்சிடலாம்னு பார்த்தா நன்றி எட்ட வயவுலைய நாய் அடிக்கிறாப்புல துரத்து அடிக்கிறாங்க சாமி. இதுவரைக்கும் நீ போறது 1 வே, இனிமே போக போறது 2 வே. 2 வேனா கஞ்சா கடத்துறது, கள்ளச்சாராயம் காய்ச்சறது, கள்ள நோட்டு மாத்துறது, குழந்தைய கடத்துறது, செயின் அக்குறது. இந்த நக்குறதுலாம் இருக்கட்டு, என்ன பார்த்தா முள்ள மாதிரி போய் முடிச்சு வைக்க போய் மாதிரியா இருக்கு. எனக்கு இது ஒத்து வருமா? அப்புறாணியா இருக்கவெல்லாம் அக்யூஸ்டா இருக்கான். அதான் இன்னைக்கு உள்ள ட்ரெண்ட். நான் சொல்றத நம்பு, நீ சீக்கிரம் பெரிய ஆள் ஆயிடுவ. சரி சாமி, இவ்வளவு சொல்ல சொல்றீங்க, பண்ணிதேன் பாப்போம். நல்லா இருக்கிறோம்னு சாமி கிட்ட ஆசீர்வாதம் பண்ணி அதை சொல்லும் முதல்ல நல்லா இரு, உன் தொழில் நல்லபடியா நடக்கும். போ போ. என்ன பண்ற தீட்டு போற? இல்ல சாமி, இங்க இருந்தே தொழில ஸ்டார்ட் பண்ணலாம்னு பார்த்தேன். குருவுக்கு துரோகம் பண்ணாதப்பா, பணத்தை கொடுத்துறியா? புடவை தமனா புடவை இருக்கு, நமிதா புடவை இருக்கு, திரிஷா புடவை இருக்கு. வா வா, போனா வராது, பொழுது போனா கிடைக்காது. நமிதா புடவைன்னா என்னன்னு? ஏய் மான கட்டவனே, புடவை வாங்க வந்தியா போட்டு வாங்க வந்தியா? புடவை வாங்கத்தானே வந்தேன். பேசா புடவை வாங்கிட்டு போடா. புடவைக்காரே யாரு? இங்க வரோம். ஆஹா, கழுத்துல செயின் ஒளி அடிக்குது. தொழில ஸ்டார்ட் பண்ணிட வேண்டியது. பாட வெயில்ல தெரிஞ்சிட்டு வந்தா துணியை இந்த அத்தா உட்கார வைக்கிற. இது நமிதா புடவை, இது திரிஷா புடவை, இது தமனா புடவை. எதுமா வேணும்? புது புடவை எதுவும் இல்லையா? அது புடவை வைக்க வந்து ஒன்றையில இருக்கணும். நான் உன் கழுத்துல நடக்கிற செயினை கழட்டிட்டு போக வந்திருக்கேன். என்கிட்ட கேள்விக்கு மேல கேள்வி, டீச்சர் மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்க. இப்படி யோசிக்கிறீங்க? அம்மா புது புடவை இருக்கு, காட்டுறேன். இந்தாங்க, எப்படி இருக்கு? இத பாருங்க எப்படி இருக்கு. பாடு ரெட்டா பாரு. இங்க பாருங்க, காரக்குடி பட்டுச்சேலை கட்டிட்டு போனா பளபளன்னு இருக்கு. இது கொஞ்சம் பரவாயில்ல. என்ன ரேட்டு? ஒரு சேலை 500 ரூபாமா. ஒரு சேலை 500 ரூபாயா? அம்மா 2 சேலை எடுத்தா ஒரு சேலை பிரி. ஒரு சேலை எடுத்தா அதுக்கு ஐட்டம் வச்சிருக்கல, இதா இருக்கு. செண்டுமா அடிச்சா அப்படி மன மணக்கு வாசனை வருமா? இந்த அடிக்கிறேன். ஆனங்கட்ட சிரிக்கி புடவைய வாங்கணுமா அனுப்பணுமா இல்லாம இந்த அறுத்துக்கிட்டு இருக்க. உன்னை அப்படி கொமட்டல குத்து. நானு அவங்க ஜாமான எடுத்துட்டு போக வேண்டியதானே, எதுக்கு என் டயத்தை வேஸ்ட் பண்றீங்க? இவர் பெரிய கலெக்டர், இவர் டயத்தை நம்ம வேஸ்ட் பண்றோம். இவனெல்லாம் போலீஸ புடிச்சு கொடுத்துனா அடி வாங்கி கொடுக்கணும். இவங்க யாரு? அதையாச்சும் செய்ய வேண்டியதானே. என்னமா பிரச்சனை? இங்க பாருங்க, எங்க அக்ரஹாரத்துல இருக்கிற பாத்திரத்தை எல்லாத்தையும் திருடி கொண்டு போச்சேடா. டேய் மேல கை வச்சா உள்ள போயிருவே. இல்ல இங்க பாருல, எங்க வீட்டு கூக்குறே. டேய் உங்க வீடு எங்கடா இருக்கு? அண்ணனார்ல. ஏண்டா அக்காரத்துல அடிச்சது அண்ணானா இருக்கு புறா சொந்தமாக? ஏய் ஓவரா பேசாதடா, களவாணி பேல. களவாணி பேல யாரு? நாங்க. மாமே நம்மள என்ன பாருங்க மாமே, உள்ள சிக்கன் வாசனை வருது பாருங்க. ஈஸ்வரா நாக்க தாங்க முடியல, எடுத்து மாமியா சொல்லிட்டாங்க, அப்புறம் என்ன? வால நம்ம போவோம். டேய் களவாண்டது நானு, பேசியே ஆட்டைய போட்டு புரியலடா. ஓய் ஓய் உக்கற கலவான் இருக்கிற என்கிட்ட கேட்டிருந்தேன்னா மூடியோட தந்திருப்பேன்ல. டேய் சாமி, நீ பேசுறது புரியல, வேணும்னா போலீஸ்ல புடிச்சு கொடுத்துரு. எவ்வளவு தெளிவா பேசுறேன், உனக்கு புரியலன்னா நான் என்ன இவன் பேசுறது புரிய மாட்டேங்குது, என்ன சொல்ல வரான்னு தெரிய மாட்டேங்குது. இத மட்டும் அந்த மனுஷன் உயிரோட இருந்து கேட்டாருன்னு வச்சுக்க, தேடி வந்து கொலை பண்ணிட்டு போயிருவாரா. முதல்ல போடா. போய் போய் ஒரு உக்கற எல்லாரும் அவன் சாமான எடுத்துட்டு போவான்னு பார்த்தா களவாணி பேலோட போடி மீட்டிங் போட்டுக்கிட்டு இருக்கீங்க. பைப்பை போடலாமா ரோட போடலாம்னு எடுத்துட்டு போகடா. பக்கமா வருது, சில்லுன்னு ஒரு டொரினோ குடிப்போம். ஆஹா என்னடா பரிசு இப்படி வவுத்த தள்ளிக்கிட்டு இருக்கு. ஒரு டொரினோ குடினே.
பரிசு இருக்கிற வெயிட்ட பார்த்தா A1 பிரியாணி கடையில 3 மாசத்துக்கு மூக்க புடிச்சு திக்கலாம். அண்ணே ஐஸ் டொரினோ ரெடியா? அண்ணே கடை வச்சுக்கலாமா? விளக்கமாறு பிஞ்சுவோம். அதை ஏன் பிக்கிற? ஹலோ, என் பர்ஸ கொடுப்பா. ஆமா, நீ யாரு, எங்க வந்து என்ன கேக்குற? நீ வச்சிருக்கிய பர்ஸ் அதுக்கு சொந்தக்காரன். ஏது இந்த பர்சுக்கு நீ சொந்தக்கார? யோ, நாங்கனா 7.5 போட்டா நீ தாங்க மாட்டேயா? நாங்கனா வெங்காயத்துல வீடு கட்டுறவங்க. நீ வெங்காயத்துல தான் வீடு கட்டுவ, நான் உருளைக்கிழங்குலயே பாம்பு வைப்பேன். யோ, இது ஓம் பர்சாயா? ஓம் பர்ஸ் தான் என்ன ஆதாரம் இருக்கு? நல்லா பாரியா, நல்லா பாரியா, நல்லா பாரியா. அம்மா வாங்க, ஐயா வாங்க, அப்பா வாங்க, இங்க வாங்க 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 வாங்க. இந்த பர்ஸ் இவர் விட்டுன்னு சொல்றாரு. இந்த பர்சுக்குள்ள எவ்வளவு பணம் இருக்குன்னு சொல்லுங்க. இந்த பர்ஸ் அவர்கிட்ட கொடுத்துறேன். எவ்வளவு சொல்லுங்க. இந்த பாரியா, அதுக்குள்ள எவ்வளவு பணம் வச்சேன், எவ்வளவு செலவு பண்ண எல்லாம் ஞாபகம் இல்ல. அதுக்குள்ள முத்தாரம்ம போட்டோ இருக்கும் பாரு. முத்தாரம்மை போட்டாவா இருக்கு, முத்தாரம்மை போட்டாவா இருக்கு, முத்தாரம்மை போட்டாவா இருக்கு, முத்தாரம்மை போட்டாவா இருக்கு, முத்தாரம்மை போட்டாவா இருக்கு. நல்லா பாருங்க. என்ன எல்லாரும் என்னையவே பாக்குறீங்க? ஏக்கா, உன் புருஷன் மேல உள்ள கோவத்தை என் மேல காட்டியா? பேச்சுதே சோகையா பேசுற. அடி ஒண்ணு இடி மாதிரியில விழுகுது. போ போ போ. இல்ல செல்வம், வாழ சீக்கிரம். இந்த வராம்ல. இது யாரு? புதுசா இருக்கு. ஆஹா, கொக்கர் கிளவாணி இல்ல, கூட்டம் போட்டு அலைவாங்க ஒரு ஆமி. எம்டி இல்ல, மேனேஜர் இல்ல, சொக்காலி பிரபு இல்ல, இன்னைக்கு நம்ம தான் ஹீரோ. கொஞ்ச நேரத்துக்கு விக்கிற மாதிரி இருக்க விட மாட்டேங்கிறாங்களே. ஏய் சொட்ட மண்டையா, இன்டர்வியூக்கு வந்த பொம்பளை பிள்ளைல ஒண்ணு அனுப்பு. சரி சரி. ஏய் பளிங்கி, என்னடா அதிருது? இங்க இங்க. தங்களின் பேர் என்ன? கொடி இடை. கொடி எங்கேயோ இருக்கு, ஆனா எடை இங்கேயில இருக்கு. Sit down. நீங்க என்னதான் ஆகணும்னு எங்க சேனலுக்கு வந்திருக்கீங்க? அதுவா சார், உடல் எடையை குறைச்சி நயன்தாரா மாதிரி ஆகி ரொம்ப லவ் பண்ணும் சார். இந்த ஒம்பு எனக்கு இருக்கு. அவ்வளவுதான் சார். அதுக்கு நீ சிம்முக்குலமா போயிருக்கணும். இங்க எதுக்கு வந்த? நீ கிளம்புமா. சார் எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க சார், எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க சார், எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க சார். ஒரே ஒரு நயந்திரான்னு சொல்லி நம்மள காலிவனை பார்த்துட்டாளே. நெக்ஸ்ட். வாதென்னிலா உன்னை தானே வானம் தேடுது. உன் ஆசிரமத்தில் அமரு. உன் திருமுகத்தை கிட்ட திருப்ப கூடாதா? நான் திருப்ப ரெடி, நீங்க பாக்க ரெடியா? ஐ ஆம் ரெடி ரெடி ரெடி. நீ எதுக்காக எங்க சேனலுக்கு வந்திருக்கிய? நான் எல்லாம் வாசிப்பேன் சார், எனக்கு ஒரு சான்ஸ் கொடுங்க சார். அடுத்த மாசம் என்ன பீச்சில் ஒரு லைவ் ப்ரோக்ராம் இருக்குமா, அங்க வந்து வாசி. சார் நியூஸ் வாசிக்க தானே? வேற எதமா நினைச்சிட்ட? யூ ஆர் இன் அப்பாயின்மெண்ட். தேங்க்யூ சார். இந்த சொட்ட மண்டியா இருப்பேன், அவன்கிட்ட டீக்கு காசு கொடுப்பான். கொடுத்துறேன் ரோஜா டிவி மாமா. வாரது போறதுனா நீ மாமா வாக்கிதுல. நெக்ஸ்ட். போயிட்டு வந்து செல்லம். டேய், இன்டர்வியூக்கு வந்தவங்கள ஒவ்வொருத்தல அனுப்பு. சரிங்க, புரியுதா? புரிஞ்சுங்க சார். ஹலோ, நான் தான் சார். என்னன்னா, நீங்க எங்க சேனல்ல வாக்கப்பட்ட ஜிம்மைய கொடுத்தீங்கன்னு வச்சுக்கிறீங்க, அது பெரிய வெற்றிகரமான ஜிம்மே ஆகும். எங்க சேனல் கொடுக்காம வேற சேனல் கொடுத்தீங்கன்னு வச்சுக்கிறீங்க, அது அட்டர் பிளாப் ஆயிரும். குடுக்கலைன்னா நீங்க விட்டுட்டு போங்க. அதுக்கு ஒரு இழிச்சாப்பைய மாட்டாமையா போறேன் சார். அப்படியா? வணக்கம் 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 வணக்கம். ஏன் தட வணக்கம்? டிவில வணக்கம் ஸ்டைல் ஸ்டைலா கேப்பீங்க, ஏதாவது ஒரு ஸ்டைல் எடுத்துங்க. இப்படி உட்கார்ந்து பேசலாம், உட்காரு. டேய், ஏன் சுத்துற? இந்த சேர சுத்தணும்னா அந்த ஒரு ஆள்னாலதே முடியும், ஓனாலைனா முடியாது. அதெல்லாம் எனக்கு தெரியும். இதுல ஏகப்பட்ட பேர் உட்கார்ந்து இருப்பாங்க, கலகலத்து இருக்கும். இதுல நான் உட்கார மாட்டேன், நான் நின்னுக்கிட்டு தான் பேசுவேன். என்ன வேணும்? வேலை வேணும். சேனல்ல வேலை கேக்குறியே, உனக்கு என்ன வேலை தெரியும்? நல்லா வாசிப்பேன். என்னத்த வாசிப்ப? நாதஸ்வரம் வாசிப்பேன், தபலா வாசிப்பேன், செய்தி வாசிப்பேன், சன்மிசி வாசிப்பேன், அவ்வளவு ஏன் காமெடி டைம் கூட வாசிப்பேன் சார். எல்லா ஆர்டிஸ்டும் மாதிரி மிமிக்ரி பண்ணியும் நடிப்பேன் சார். இவ்வளவு ஏன் சார், உள்ளுட்டு கூட நல்லா வாசிப்பேன். புளுட்டா?
பெரிய வித்துவான ஒரு இவன் யோசிக்கிறத பார்த்தா நம்மளுக்கு வேலை அப்பாயின்மெண்ட் கிடைக்கும் பழகுது. ஏய், எங்க வாசி? இப்ப பாருங்க சார், நல்லா கவனமா கேளுங்க சார். கோயில் மணி ஓசை தன்னை கேட்டதாரோ, இங்கு வந்ததாரோ, பாஞ்சாலி 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 பாஞ்சாலி. பரதேசி பரதேசி பரதேசி. ஏண்டா வாசிக்க சொன்னா நீ பாடிக்கிட்டு இருக்க? ஏன் சார் இப்பெல்லாம் டிவில எவன் சார் வாசிக்கிறான்? வாயில வச்சு வாசிக்கிற மாதிரி வாசிக்கிறானுங்கன்னா பேக்ரவுண்ட் தானே வாசிக்குது. சரி, நீ எத்தனாவது கிளாஸ் படிச்சிருக்க? பயங்கரமான கேள்வி கேக்குறாங்க. 1 2 எத்தனாவது படிச்சிருக்கன்னு கேட்டா தூங்குற? ஏய், என்ன படிப்பை கேட்டா தூங்குற? இததான் சார் எங்க ஸ்கூல்ல படிச்சோம். நீங்க இதுல சைன் பண்ணி கொடுங்க சார், அப்பதான் செக் பாஸ் ஆகும். உயிரை வாங்காத போமா. அறிவு இல்லாம மோதிரம் பாரு. ஆரம்பமே அமர்க்கமா இருக்கே. டேய் டேய், எத மாதிரி நீ வந்துட்டடா? உனக்கு ஏத்தடா பக்கத்து தெருவுல பாய் விரிச்சு சோறு போடுறாங்க, அங்க போ. நான் சரியான இடத்துக்கு தான் வந்திருக்கேன். ஆமா, இது காஜா டீ கடை தானே? டேய், ஐயோ டேய், இது ரோஜா டிவிடா. ஆமா, உன் பேர் என்ன? உனக்கு என்ன வேணும்? என் பேரு கண்ணாயிரம். கண்ணாயிரம்மா? எங்க கண்ணாடிய கழட்டு. கண்ணாடிய கலட்டினா நீ பயந்துருவ. ஏன்? ஏன்னா, எனக்கு கண்ணு தெரியாது. கண்ணு தெரியாதா? கண்ணு தெரியாதவனுக்கு இங்க என்னடா வேலை? நீ எடுக்கிற எல்லா சீரியல்லையும் நான் ஃபைட் மாஸ்டரா ஒர்க் பண்ணனும் ஆசை. டேய், சீரியல்ல எவன்டா போயிட்டு வைக்கிறேன்? வைக்கணும். நீ வைக்கிற. சரி, வைக்கிறேன்டா. உனக்கு கடல் கடனை தெரியுமா? எனக்கு நாடோடி மன்னனை தான் தெரியும். சாக்குவார் தங்கத்தை உனக்கு தெரியுமாடா? சூர்யா நடிச்ச சிங்கத்தை தான் தெரியும். டேய், நம்ம தளபதி தினேசவாதி தெரியுமா? டீக்கடை சுரசை தான் தெரியும். டேய், சாண்டோ தெரியுமாடா? எனக்கு போண்டாவ தாண்டா தெரியும். டேய், எதை கேட்டாலும் ஏன்டா அப்படி ஏடா உடமாவே பேசிக்கிட்டு இருக்க? கொஞ்சம் விட்டீனா போடா வாடான்னு கூட சொல்லுவேன். எனக்கு வர கோவத்துக்கு உன் உயிரை எடுக்கறேன்டா. அது உன்னால முடியாது. ஏடா, நான் சத்து 3 வருஷம். ஐயோ, இப்ப ஆவியெல்லாம் ரோஜா டிவிக்கு சார்ஜ் கேட்டு வந்து அலையுதுலப்பா. நான் என்ன பண்ணி? சரக்கு நல்ல சரக்கு சும்மா காலையிலே சரக்கு அடிக்கிற முடி வந்துருச்சா? அதே அந்த பாட்டை புரியா? மாத்து மாத்து, மூஞ்சி முகரை மாறு. வேலையே இல்லை. விரும்புமா கண்ணுக்குள்ள இருந்தவ கண்ணுக்கு முன்னாலே வந்து நிக்கிறா. ஊருக்குள்ள எத்தனை ஐஸ்வர்யா இருந்தாலும் என்னைக்குமே என்னோட தேவதை நீதாண்டி. அவன் லுங்கி வந்துருச்சு. ஆமாண்டி, உன்னை பார்த்துதான் வந்துருச்சு. டேய், என்னடா அது கூட தெரியாம அப்படியே நிக்கிறான் பாரு. ஆமாண்டி. டேய், உன்னைய தாண்டா சொல்லிட்டு போகுது. வென்று முதல்ல கைலிய கட்டுறா. எனக்கும் வந்து சேர்றா. ஹலோ, என்ன தேர்தல் அறிவிச்சுட்டாளா? அப்படியா? சரி சரி. என்ன சட்டமன்றத்துல என்னையத்தே போட்டி விட சொல்லியிருக்காளா? அப்படி அப்படியா? ரொம்ப சந்தோஷப்பா. வை 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 வை. டேய், என்னைய சட்டமன்ற தேர்தல அறிவிச்சிருக்காளா? எல்லாரும் நாளைக்கு மாந்தோப்புக்கு வந்துருங்க, எல்லாத்துக்கும் டீட்டு. அப்படியா? ரொம்ப சந்தோஷம். இப்ப போடுறா பாட்ட. போடா போடா. இங்க பாருங்கடா, அப்படியே பெருசா பேனர் அடிச்சு எம்எல்ஏ கண்ணாயிரம்னு பெருசா வைக்கணும்டா. இதுக்கப்புறம் அண்ணனுடைய ரேஞ்சே வேறடா. இந்த எம்எல்ஏ பிஸியா இருந்தா பொறுக்காதே.
என்னது காவேரி தண்ணிய குடுக்க மாட்டோம்னு சொல்றாங்களா? இப்பவே இயோசி போய் உமாவை பார்த்துட்டு காவேரி தண்ணியோட போட்டுல வரேன். குமாரியே பார்த்துருக்க மாட்டேன், இவன் போய் காவேரி பார்க்கறான். டேய், நாங்க கடல் தண்ணியவே கம்மாய்க்குள்ள கட்டி வைக்கிறவங்க, இதை விடுவோமா? பாக்குறேன்டி பாக்குறேன். வந்துச்சா வந்துகிட்டு இருக்கா? வைக்கட்டா? ஏன்டா படுத்துறீங்க? ஒயின் ஷாப்ல தான் எங்க பார்த்தாலும் கூட்டம் அதிகமா இருக்கு. கூட்டம் ஓடு. ஏன் இவ்வளவு லேட்டு? ஊத்துடா, டைம் ஆச்சுல. ஊத்து. ஏன் மாமா அடிக்கிற? அங்க அம்புட்டு கூட்டம். இது வாங்க இவ்வளவு நேரம். ஏன்டா லேட்டு? நான் என்ன ரேஷன் கடைக்கு போனா ஒயின் ஷாப் போயிருக்கான், இருக்கிற கீவ அங்க நிக்குது. பேசாதீடா, ஊத்துங்கடா. சரி அடிக்கணும் மாமா, பைய அடிப்போம். Glass அ இரு, போடு. ரிலாக்ஸ் பண்ண தானே வந்திருக்கோம். இந்தா மாப்பிள்ள உனக்கு. இந்த நம்மளுக்கு நிறைய என்னடா நெளிஞ்சிருக்கு? ஊத்தணும், கம்மியா ஊத்தணும். ஊத்துடா. கிடைக்கு எதிர்பார்க்கலாம். போதும்டா. டேய், நீ தண்ணிய ஊத்துடா. ஏய், இங்க கொடு. இந்தா மாமா. போதும். தண்ணி ஊத்தி எடுக்கணும்டா, எல்லாம் குடல் டேய், ஊத்துவோம். எங்கடா சைனிட்டு? எடுங்கடா. போதுமாடா? இல்ல வாங்கினியா வாங்கலையாடா தேடிட்டு இருக்க? இருக்காடா? நான் வாங்கிருக்க மாட்டேன்னு எனக்கு தெரியும்டா. சீரியஸ் அடிங்கடா. வா மாமா. Cheers. என்னடா மாப்பிள்ள, நீ குடிக்கலையா? என்னடா சரக்கு மந்துன்னு இருக்கு? எங்க சைனீஸ்? பாத்துடா. குடு. இந்தா. இங்க உரா. மாப்பிள்ள இந்தா மாப்பிள்ள. ஏய், உனக்கு வேணாமா சிப்ஸ்? இதா. பாத்துக்கிட்டே நான் இங்க ஏய் மாப்பிள்ள, மாமா இருக்கல, நமக்கு என்னடா கவலை? என்னது மாமாவா? நாம மட்டும் கல்ல வட்டு போடலன்னா இவரு கவுன்சில் ஆவது பெரிய படுத்து மணி ஆட்டிக்கிறது. ஆரம்பிச்சுட்டாங்களா? ஏன் அந்த முடிமாவா வச்சிருந்தாரு, நம்ம யார்கிட்ட சொன்னோமா? அது மட்டும் இல்ல மாப்பிள்ள, இந்த வனஜாவ வச்சிருக்காரு, அது அத்தைக்கே தெரியாதே. தண்டவாளத்தை வண்டவாளமாக்குறாங்க. இங்க இருந்து சீக்கிரமா கிளம்பிடுவோம். தேரெழுத்து தெருவில் விட்டுருங்க வயவுலைய. இங்க இருந்து இடத்த நகர்த்திடுவோம். டேய், கிளம்புங்கடா, டைம் ஆச்சு, போமா. மாமா இரு மாமா, என்ஜாய் இருந்துட்டு போலாம். எனக்கு பல வேலை இருக்கு. ஏய் கவுன்சிலர் ஏத்தி விடல, யாரு இறக்கி விடுவா? வாயா. தனியனை தூக்கி பனியனுக்குள்ள ஓடுற கதையா? பாத்தேருங்க. ஹேய், இந்த இடம் ரொம்ப அமைதியா இருக்குல்ல? ஆமா, ஏன் நடந்து வர? சும்மா ஜாலியா நடந்து போலாம் தான். என்ன வேணாலும் கேளு, செய்யறேன். ஓ, சரக்கு சைடிஸ் வாங்கி கொடுக்க மாட்டேன், அழுவ. நீ போய் என்ன வேணாலும் கேளுன்னு சொல்றியா? போயா, வாயில வந்துட போகுது. தமிழ்நாட்டுக்கு ஒரே கவுன்சிலர் எங்க அண்ணன் தான். ஏய், தமிழ்நாட்டுக்கு ஒரே கவுன்சிலர். இதை எதிர்கட்சிக்கார பார்த்தா என்ன தோதோன்னு தோச்சு காய போட்டுருவாங்க. அது அப்படியே என்னடி இப்படி நிக்கிறாங்க? யார் அது புதுசா இருக்கு? தண்ணி அடிச்சாலும் கலரா தான் இருக்கா. வாங்கடா போலாம். சொல்ற பேச்ச கேட்கவே மாட்டல. தொண்டு இழுக்கிறாளே. இந்த குடியார பயலுக வரானுங்க, போய் கேப்போம். வா போய் கேப்போம். வா, யாராத்த சொல்ல போறாங்களோ. வாத்தா ராமாத்தா, வணக்கம்ப்பா. செல்லத்தா, நல்லா இருக்கியா? நல்லாதான் சரி, பேத்தி என்ன சவிக்கமா இருக்குல்ல? இருக்கட்டும். தண்ணியே வரலையப்பா. உங்க பிரச்சனையை முடிக்கிறதே நான் புல்லா ஏத்தி இருக்கேன். தண்ணி மீட்டர டஸ் கிட்ட சொல்லி இருக்கேன். இன்னும் 2 நாள்ல வந்துரும், கவலைப்படாத. மக்களை பத்த மகாராஜ் நல்லா இருக்குன்னு போய் வேலையை பாருங்க. போங்க, நாளைக்கு தண்ணி வந்துரும். நீங்க ஓட்டு போட்டணும். ஆமா ஆமா. ஏண்டா மாப்பிள்ள, இந்த மாசம் வேலையே இல்லையாடா? ஆமா மாப்பிள்ள, ஆடி மாசம் எவன் கல்யாணம் வைக்கிறான்? ரொம்ப மோசமா போகுது. யார் அது? எவ்வளவு ஜாயிண்ட் போட்டிருக்கு? எல்லாம் பிட்டு இருக்கு. சும்மாடா, பொழப்பே இல்ல. வயறு வாங்க காசு எங்கடா போறது? விடியா முஞ்சி ஒண்ணு சேர்ந்துருச்சுல்ல, விளங்குனாப்ல. மூஞ்சி வச்சுக்கிட்டு உனக்கு சரக்கு நான் ஏன் உங்க கூட கேட்க போறேன்? என்னண்ணே? ஆமா, கடையை மூடிட்டு குடல்ல வந்து என்னடா பண்றீங்க? இல்லண்ணே, இந்த மாசம் ஃபுல்லா வேலையே இல்ல, அதான் சுத்தம் பண்ணுவோன்னு வந்தேன். தக்காளி பை எங்கடா? அவன் அடிக்கணும்னு சென்னை கிளம்பி போயிட்டானே. கிழிஞ்சிரும். உங்களை நம்பி காலேஜ் ஆர்டர் வேற எடுத்துக்கணும்டா. என்னண்ணே சொல்ற? ஆமாடா, காலேஜ் பிரின்சிபால் நம்ம செட்டுதே வேணும்னா அடம் பிடிக்கிறாரு. நம்ம செட்டு, நம்ம குழா எல்லாமே நல்லா பண்ணிடுவோம்ண்ணே. எல்லா ஏற்பாடு பண்ணிட்டு வந்திருக்கேன். கைய கால புடிச்சு வாங்கின கான்ட்ராக்டரா? சரியா? அதெல்லாம் பின்னி எடுத்துருவானே, நீ வேற என்னத்த பின்றீங்களோ? சார் வணக்கம் சார். வேற ஒண்ணும் இல்ல சார், நீங்க அந்த கடைக்கு போவீங்கல்ல சார், நம்ம உர்ஜா பக்கத்துல குடன் இருக்குல்ல சார், அங்க வந்துருங்க சார். சரி சார், சரி சார், சரி சார், ரொம்ப நன்றி சார். யாருல போன்ல?
காலேஜ் ப்ரொஃபசர். டேய் மாப்ள போய் சேர் எடுத்துட்டு வா. இந்த டேய் அதெல்லாம் தள்ளி வை மாப்ள, இங்க chair அதெல்லாம் தள்ளி வை. பிரின்சிபால் வராராம். அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்லை, ஒரு மாதிரி இருக்கு. இப்படி போறா. சரி உட்காந்து என்னது? ஐயோ, மூக்கு மாதிரியே சேர் எடுத்துட்டு வர. இதுல உட்காரதா ஒண்ணு இருக்கிறதா? அறிவு இருக்காதியாடா? இந்த சேரை கொண்டு வந்து போட்டுருக்க. நம்மள்ட்ட இருக்கிறதா கொடுக்க முடியும். இதெல்லாம் ஒரு சேரடா? இதெல்லாம் சேரடா இது? அவர் எவ்வளவு பெரிய ஆளு? விட்றா இதத்தானே நானும் கேட்டேன். என்ன குடோன்ல இதாண்டா இருக்கும். யார் வீட்லயே வேற வாங்க வேண்டியதாடா? சேலத்துக்கு வருமா போறாங்க? தூக்கி போறாங்கட்டு. கொண்டா ஹோட்டல்ல கிடக்கட்டும். ஏய் வெளியில போறா. சார் வாங்க 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 சார். தம்பி பேரு தான் புலி. ஆமா சார். ஓ அப்படியா? அது ஒண்ணும் இல்ல, காலேஜ் ஃபங்க்ஷன் வருது, அதை நல்லபடியா பண்ணி கொடுத்துருங்க. அப்புறம் பேமெண்ட் விஷயங்கள்லாம் நீங்க கவுன்சிலர் கிட்ட பேசிடுங்க. நீங்க பாத்துக்கங்க கவுன்சிலர். சரி, நான் சரி, போயிட்டு வரேன். ஐயா வரேன் தம்பி. எல்லா விஷயத்தையும் கவுன்சிலர் கிட்ட பேசிக்கோங்க. ரொம்ப நன்றி சார். ஒரு நிமிஷம் இல்லைங்க, நானும் வந்துடுறேன். வாங்க வாங்க. என்னடா காலை பிடிக்கிற? தண்ணி வேணுமா? இந்த புடி கொண்டு விடுவேன், வந்து வச்சுக்கிறேன். பாயனே. அண்ணன் யாரு? கவுன்சிலர்ல சும்மாவா? நம்ம ஓட்டு போட்டனால இன்னைக்கு அவர் கவுன்சிலர், நீ வேற. அப்புறம் என்ன மாப்ள, கவுன்சிலர் இவ்வளவு பெரிய ஆர்டர் பிடிச்சு கொடுத்துருக்காரு. காலேஜ் போறோம் கலக்குறோம். சிமெண்ட் கடை பேட்டி தானே, முடிச்சிருவோம். யார்கிட்ட? சுந்தர்கிட்ட சிமெண்ட் வாங்கவா? அவன் பெரிய பிராடுக்காரன்டா. சிமெண்ட்டுக்கு பதிலா சாம்பலை வச்சு கொடுத்துருவான்டா. ஆளை மாத்தி விடு. என்னப்பா? கரண்ட் பில் பார்க்கணும் சார். என் வீட்டுக்கே கரண்ட் பில் இல்லீங்க. ஆளு முகரி. யாருகிட்ட? இந்தாங்க ஐயா. குடுறா. இவன் ஒருத்தன் முதல்ல விட வட்டி அதிகமா கொடுத்துருக்கேன். நல்லவனாத்தே இருக்கேன், இழிச்ச வயனாத்தே இருக்கேன். இவனை வச்சு தொழில பெருக்கிற வேண்டியது. இன்னும் குறையுது. ஏண்டா உன் கொழுந்தியாளுக்கு மாமியாளுக்கு சிமிக்கி வாங்க தெரியுது, என் வட்டி காசு கொடுக்க தெரியாதோ? இங்கே இப்படி போய்கிட்டு இருந்துச்சு, சொரியாத. உன் வீட்டோட சுரண்டி நான் எடுத்துக்கிட்டு வந்துருவேன். நல்ல மனுஷனா மொத்த பணத்தையும் கொண்டாந்து கொடுக்க பாரு. சரிங்க. புரியுதா? ஆபீஸ் வந்து அப்படி நிப்பாடு. நிப்பாட்டறா. பாத்தேறடா. டக்குனு இறங்கடா, அவசரம் இல்லாம. இறங்கல. வர இருடா. என்ன அண்ணன் இருக்காரா? உள்ளதான் இருக்காருப்பா. ஆத்தாடி காலு கழுகாதவே வரானே. வாங்கப்பா வாங்கப்பா வாங்கப்பா. அண்ணே வணக்கண்ணே. வணக்கம்டா முக்கா. என்னப்பா விஷயம்? அண்ணே காலேஜ் ஆர்டர் வாங்கி கொடுத்த, இப்படியே போறதுக்கு பையன் யோசிக்கிறாங்கண்ணே. ஏப்பா நான் காலேஜ் ஆடுறதே வாங்கி கொடுக்க முடியும், காலேஜேவா விலைக்கு வாங்கி கொடுக்க முடியும்? அப்படி இல்லைண்ணே, அங்க போனலாம் பிள்ளைங்களா இருக்குல்ல, நீட்டா ட்ரெஸ் போட்டு போனா எங்களுக்கும் மரியாதை உங்களுக்கும் மரியாதைண்ணே. என் பொண்டாட்டி விட்டு பழைய உள்பாவடை கிடக்கு, கிழிஞ்ச 2 ஜட்டி கிடக்கு, எடுத்து போட்டுக்கிறியா? உனக்கு சம்மதம்னா நாங்க போட்டு போறோம்னே. ஓமானம் தானே போகும். உனக்கு ஒரு கெத்து இருக்குண்ணே. என்ன கெத்து இருக்கு மத்து இருக்குன்னு குள்ள போய் குழப்புற. நீங்க 3 பேருமே மொத்தத்துல முடியாமஞ்சு போயிடுது. டேய், உங்கள்ட்ட காசை கொடுத்தா ஊதாரி தரமா செலவு பண்ணி பிடிவிய. என் கூட வாங்க, நானே எடுத்தாரேன். வாங்கடா. பயவுளியலுக்கு ஆசைய பாரு. அங்க 2000 ரூபா, இங்க 3000 ரூபா, ஆக மொத்தம் 4500. அதை விட்டுட்டோமே. 1ஆம் கிளாஸே ஃபெயிலு, இதுல உட்காந்து கணக்கு எழுதிட்டு இருக்காராம். ஏய் வேலையை பாடுறா. 8500. கௌரவண்ணே, கௌரவண்ணே. ஏன் இப்படி ஓடி வர? ஓடிட்டு இருந்தது நின்னு போச்சுண்ணே. நாளைக்கு எங்க வீட்டுக்கு விருந்தாளிங்க வராங்க, இந்த கிரைண்டர் என்னன்னு பாருங்கண்ணே. பட்டப்படாமா, கிரைண்டர் தானே, சரி பண்ணிடுவோம். ஆமாண்ணே, ஓடிட்டு இருந்தது நின்னு போச்சுண்ணே. கேரண்டி கார்டுலாம் இருக்கா? அது என்ன கேக்குற, எங்க அப்பா சீதனமா கொடுத்ததுண்ணே. பாழ பண்ணவன் கேரண்டி கார்டு கூட இல்லாம பண்ணிட்டேன், பாவி பையன். என்னது, சீதனமா கொடுத்ததா? ஆமாண்ணே. சீதனமா கொடுத்ததெல்லாம் அப்புறம் பாப்போம். உங்க வீட்டுல யாரு இருக்கா? என்னென்ன சொல்றீங்க? ஒன்னு சொல்றாங்க. என்னடா நடக்குதுங்க? 2 தானே, ரிப்பேர் பண்ணிடுவோம். நீ வீட்டுக்கு போ, பசங்க அனுப்புறேன். சரி வரேன். ஹலோ, பசங்க கிரைண்டர் ரிப்பேர் பண்ணும்போது நீ மொட்டை மாடியில இரு, இல்லாட்டினா வேற மாதிரி ஆயிப்போம். சரிங்க, நான் வரேன். நான் மாமா அக்கா பலாரம் சுட்டு போகுது. டேய், அக்கா உளுந்த ஊற வச்சுட்டு போகுதுடா. சரி,
புளியிருந்தா 18-20 பிள்ளைகளா வருது. நீல்டா பழைய ஓட்ட உடச்ச ஈம்பத்திலே வருது. டேய். பரவாயில்ல இது ஒழுங்கா வேலையை பாங்கடா. வேலையை பார்க்க சொன்னா மாட்டோம். பார்த்தேன் ஆசைய காத்துல தூது விட்டு சரி பாட்டெல்லாம் போதும், போய் வேலையை பாருமாமா. தெரியும்டா, உன் வேலையை பாடுற.